Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா குதிரைவாலி அரிசியை வச்சு நம்ம தயிர் சாதம் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு குதிரைவாலி அரிசி ஒரு மகாணி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு மகாணின்றது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இந்த குதிரைவாலி அரிசி சின்ன சின்னதாக நல்ல குருணை அரிசி மாதிரி இருந்தது. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிறுதானியம் ரொம்பவே நல்லது. நம்ம இவ்வளோ நாள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது நம்ம வடித்து தான் பண்ண போகிறோம். நான் அப்படியே கழுவி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வச்சுட்டேன். நீங்கள் ஒலை வச்சு கூட கொதிக்க வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசியை போடலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடுது. நான் இது 1/2 hour ஊற வச்சதால் இது ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. நான் கொஞ்சம் அளவு தான் எடுத்திருக்கேன்றதால நான் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டேன். நீங்கள் நிறைய அளவு எடுத்து செஞ்சிங்கன்னா தட்டு போட்டு சூப்பராக வடிகட்டிக்கோங்க. சாதம் வடிக்கிற மாதிரி தான். சிறுதானியத்தில் நிறைய நார் சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம வாரத்தில் 2-3 நாட்களாவது இதை செஞ்சு நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு. கஞ்சி தனியாக வந்துடுச்சு பாருங்கள். வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்க பாலையும் அது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பத்தலைன்னா இந்த நேரத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த குதிரைவாலி அரிசியில் தயிர் சாதம் மட்டும் இல்லை, பிரியாணி, கிச்சடின்னு எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் பண்ணியிருக்கோம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் சாதத்து கூட இந்த தாளிப்பை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் காஞ்ச திராட்சைலாம் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குதிரைவாலி அரிசியில் தயிர் சாதம் மட்டும் இல்லை, கிச்சடி, பொங்கல்னு எல்லாமே பண்ணலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம அதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தயிர் சாதம் சூப்பராக குதிரைவாலி அரிசியில் பண்ணிட்டோம். சிறுதானியங்களை எதுக்காக நம்ம நிறைய சேர்த்துக்கணும்னா அதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. சிறுதானியம் எடுத்துக்கிட்டாலே நம்ம நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதால நம்ம டைஜஷனுக்கு நம்ம நிறைய தண்ணியும் குடிக்கணும். இந்த மாதிரியான சிறுதானியங்களை வச்சு நிறைய ரெசிபிஸ் இனிமேல் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கலான்னு இருக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.